ஒரு 1.5 வயசு குழந்தைய 2 வாட்டி விற்றுருக்காங்க. இன்னும் ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், இது இந்தியாவில் மும்பையில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட். ரீசெண்டாக 1.5 வயசு குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அந்த குழந்தையோட அங்கிள் பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை, மிஸ்ஸிங். அப்புறம் அந்த அங்கிள் இமீடியட்டாக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ண அப்புறம் தெரிஞ்சுது அந்த குழந்தை 2 டைம்ஸ் விற்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் டைம் 1 லட்சம், செகண்ட் டைம் 4.8 lakhsக்கு விற்றுருக்காங்க. கடைசியில் அந்த குழந்தைய தமிழ்நாட்டில் மீட்டிருக்காங்க. நல்ல விஷயம், குழந்தை மீட்கப்பட்டது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு 1.5 year ஏஜ் குழந்தை. ஆனால் ஜென்ரலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்களை கொஞ்சம் அலர்ட்டாக வளர்க்கணும், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி வளர்க்கணும். கொஞ்சம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும், இன்கேஸ் எமர்ஜென்சியில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அலர்ட் கொடுக்கணும், நம்மளுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. இது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி சொசைட்டி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ஏன் அப்படின்னா, சப்போஸ் எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அவங்க பேரண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சா, இல்லை பேரண்ட்ஸு அந்த குழந்தைகிட்ட போய் பேசுங்க. அப்படி பேசிட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன மேட்ரு அப்படி சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க தான் இந்தியாவோட எதிர்காலமே. ஸோ இது என்னோட ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு. தேங்க்யூ.